கண்மணியில வந்து பாத்தீங்கன்னா, ஜீவா வந்து ரொம்ப அப்செட் ஆகி போய் கிடக்குறாரு. எப்படியாச்சும் வந்து இந்த ஹோட்டல்ல நம்ம ரன் பண்ணலாம்னு பார்த்தா, இருக்கிறவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு மோசமா சமையல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அன்பு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ப கூப்பிடுறாரு. அன்பு உடனே வந்து என்ன சொல்லுங்க ஜீவா அப்படின்றாங்க. பாருங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு உரப்பா இருக்குன்றாங்க. இப்படி நீங்க சமையல் பண்ணிக்கிறீங்கன்னா எப்படிங்க ஹோட்டலை ரன் பண்ண முடியும்? பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு அன்பு வந்து உடனே வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ரொம்ப காரமா இருக்கு. அடடா ஒண்ணுமே பண்ண முடியலையே. எப்படி இந்த அளவுக்கு காரமாச்சு? எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து நம்ப முடியல. இது என்ன யார் என்ன பண்ணாங்க தெரியல. நான் சமையல் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் கட்டுல யார் பண்ணாங்க தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது எப்படிங்க நீங்க சமைச்ச சாப்பாடுல வந்து வேற ஒருத்தவங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஜீவா. ஸோ ஹோட்டல்ல எல்லாம் சிஃபேமஸ் சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பாடு முழுக்க முழுக்க வந்து நம்ம அன்பு தான் பண்ணாரு. நாங்க வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போகவே கிடையாது. நாங்க மற்ற எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அன்பனால எதுவுமே பேச முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வந்து ஜீவா வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படிங்க? ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை அதிகமா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அவர் சத்தம் போறதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அன்பு அந்த இடத்த விட்டு அப்படியே சத்தம் இல்லாம வெளில போயிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமையல் கட்டுலயும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப அப்செட்டா போய் நிக்கிறாங்க. கண்மணி ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நல்லா சமைக்கக்கூடிய அன்புக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி ஏற்படுச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் வந்து அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவா அந்த இடத்துல எதுவுமே பேசாம வெளில போயிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி கேக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சமையல் குடுக்கல முழுக்க முழுக்க வந்து அவர் தான் இருந்தாரு. அவர் சமையல் பண்ணதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. கண்மணி வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன பாக்கெட்ல வந்து இவ்வளவு உரப்பா இருக்க போது அதை ஹைஜீனிக்கா தானே நீங்க யூஸ் பண்ணீங்க. அப்ப வந்து எந்த பிரச்சனை வராது. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து பார்த்தது வந்து அன்பு தானங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. சரி இனிமேல் அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நீங்க இனிமேல் வந்து மசாலா அரைச்சு இனிமேல் வந்து நீங்க வந்து சமையல் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது எப்படிங்க எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வந்து மசாலா அரைச்சு பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல. பாக்குறவங்களோட சேர்த்து நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். கம்மியான ஹோட்டல்லையும் நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் ஒத்துக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது தமிழ் புத்தாண்டு ஃபங்க்ஷன் வருது. அதில் வந்து எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்து ஹோட்டலில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு இதாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லாத்தையுமே பொருத்தி வச்சுறாங்க. அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்காக வந்து அன்பு பார்த்துட்டு வேகமா ஓடியாராரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற வந்து எங்க லேடி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஓடி வந்து அன்போட கையோட சேர்த்து மறைச்சு வச்சு அந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிறாங்க. நேரம் வந்து நம்ம ஃபீல் பண்றாங்க கண்மணி. நாம ஓடி அதை வந்து இவன் நம்மளை தள்ளி விட்டுட்டு அவ போய் அங்கே நிற்கிறாளே. ஸோ அன்பை வந்து விடமாட்டாமல இருக்கு. முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வராளே அன்புகிட்ட. இப்படியே போச்சுன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கண்மணி. ஆனால் அவங்களால வெளில பேசவே முடியல. நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா கூட இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு. நம்ம வீம்பா இருக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவ கொட்டி தூக்கிட்டு போயிடுவா அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அவங்களோட ஃபீலிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதே இடத்துல வந்து அன்பு அவ உணர்றாப்புல. ஆனா அவரால் வெளில சொல்ல முடியல. இது எப்படி நம்ம வெளில சொல்லணும்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்போ சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. இது எனக்கு தெரிய வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போற ஸ்பீடை பாத்தீங்கன்னா அன்பை அதாவது கண்மணியை விட்டுட்டு அவங்க வந்து வந்து ஓவர் பிளே பண்ணி அன்பை கையோட பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்கிற மாதிரி தெரியுது. கமெண்ட்ஸா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.